திருமலை தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே தொன்று தொட்டு விளங்கி இருக்கிறது. இந்த வேங்கடமலையை பண்டைய தமிழகத்தின் வடபுறத்து எல்லையாக தொல்காப்பியமும் சிலப்பதிகாரமும் குறிப்பிடுகிறது. இக்கோவில் தொண்டைமான் என்ற பல்லவ மன்னனால் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இங்கு கிடைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான கல்வெட்டுக்கள் தமிழ் மொழியில் உள்ளன. திருமலை கோவிலில் தினமும் அதிகாலையில் வெங்கடாஜலபதியை துயில் எழுப்ப சுப்ரபாத சேவை செய்யப்படுகிறது. மார்கழி மாதத்தில் மட்டும் ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் திருப்பல்லாண்டு போன்ற தெய்வ தமிழ் பாசுரங்களை ஒலிக்க செய்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் போன்றவை இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் சூறையாடப்பட்ட பொழுது திருவரங்கத்தில் இருந்த உற்சவர் சிலைகள் திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.